11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபி தின நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விஜய் மக்கள் இயக்கத்தினர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியில் இறங்கியதே விஜய் அவர்களுடைய ஆழம் பார்க்கும் முயற்சி என்று பார்க்கப்பட்டது. அவர் அவசரம் காட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ப்ரூவ் பண்ணிவிட முடியும் என்று கருதி ஏதாவது இறங்கி இருந்தால் மிசரபிளாக ஃபெயில் ஆகியிருப்பார். ஆகவே இந்த களத்தில் போய் அவர் விஷ பரீட்சையில் இறங்கியிருந்தால் விஜய் தோல்வி அடைந்திருப்பார். ஆரம்ப தோல்வியே ஒரு அபசகுணமாக இருந்திருக்கும். 26 அவர் என்ன சாதிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறாரா? பொதுத்தளத்தில் பேசியிருக்கிறோம். நீங்கள் சினிமாவில் வசனம் பேசுனதெல்லாம் கணக்கில் கொண்டு வரக்கூடாது. சினிமாவில் அவர் பேசுகிறாரு, சூர்யா பேசுகிறாரு, விஷால் பேசுகிறாரு. அப்போ அவங்கெல்லாம் திடீர் தலைவரானா ஆட்சி பிடிச்சிருவாங்களா? இலங்கை தமிழர் விவகாரத்தில் வந்து அவர் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. அனிதா விவகாரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்க பெற்றோர்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறாரு. அது மாதிரி பல்வேறு கருத்துக்களை அனிதா விஷயத்தில் பலர் நிதியுதவி கொடுத்தாங்க, ஆறுதல் கொடுத்தாங்க. அதில் இவரும் போனார். இலங்கை தமிழரோ காவிரி நீரோ திரையுலகம் எடுக்கிற பிரச்சனையில் இவர் பங்கேற்கிறதுலாம் ஒரு முக்கிய விஷயமாயிடாது. விஜய் நீங்கள் வந்துட்டாரு அப்படி இவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு போட்டின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அல்லவா? விஜய் ஒரு எம்ஜிஆரோ என்டிஆரோ அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்கள் எம்ஜிஆருடைய வெற்றி ஒரு நீண்ட பின்னணி உடையது. அவருடைய வள்ளல் தன்மை, ஏழை மக்களுக்காக இறங்குகிறவர் என்ற அந்த சிந்தனை உடையவர் என்ற அந்த பிம்பம் எல்லாம் கலந்தது தான் எம்ஜிஆரின் வெற்றி. அதே மாதிரி என்டிஆர்னு எடுத்துட்டீங்கன்னா தெலுங்கு தேசம் என்று அந்த மாநிலத்தின் பெருமையை உயர்த்தி பிடித்து அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவரை அவமரியாதையாக நடத்தினார் என்கிற உணர்வு மேலோங்கி இருந்த சமயத்தில் என்டிஆர் என்கிற ஒரு எழுச்சி அங்கே ஆந்திராவில் உருவானது. இவருக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு? அதாவது இங்க மக்கள்லாம் வந்து ஏங்குறாங்க, அதன் காரணமாகவே நான் அரசியலுக்கு வரப்போறேன், படத்தை வந்து நான் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு முழுக்க நான் வந்து அரசியல் பணி பண்ண போறேன். எதிர்பார்ப்பு இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு ஏக்கம் இருக்குது. எந்த ஏக்கமும் இல்லை, மக்கள் கிட்ட தூக்கம் தான் இருக்கு, ஏக்கம்லாம் இல்லை. விஜயகாந்துக்கு இருந்த பாப்புலாரிட்டி கூட விஜய்க்கு கிடையாது சார். விஜய் கிட்ட பெரிய பணம் இருக்கு, இறக்கிடுவாரா? இப்போ 2 படம் நடிச்சு கொடுத்துட்டு வரப்போறேன்றாரு. நேற்று ஒரு டிவி விவரத்தில் கேட்டாங்க சார் அண்ணா திமுக தரப்புல இருந்து, என்னன்னு காருக்கு வரி கட்டாம கோர்ட்டுக்கு போய் குட்டு வாங்கினவர் தானே நீங்க, வாங்கி இருக்கிற இம்போர்ட்டட் காருக்கு ஒழுங்கா வரி கட்டாதவர்னு நேற்று வந்துருச்சு விமர்சனம். நீங்க கிளீன் பாலிடிக்ஸை நீங்க எப்படி தருவீங்கன்னு கேட்குறாங்க. இதை விட கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். பணபலம் படைத்த 2 பெரும் இயக்கங்களோடு அவர் போட்டி கொடுத்துருவாரா? முதல் தேர்தலே வாரி கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாரா? கட்சியினுடைய பேர் கூட இப்போ விமர்சனத்துக்குள்ளா இருக்கு, தமிழக வெற்றி கழகம். ஆமா, இக்கு பக்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். அதே மாதிரி தமிழ்நாடுன்னு போடாம தமிழக அப்படின்னு சொல்லி நான் வந்து சார் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள் எல்லாம் நான் ஏற்க தயாராக. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக பேசப்பட்டது. கடைசியாக கட்சியினுடைய பேரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு செய்யறதுக்கான அந்த ப்ராசஸ் பணி வந்து தொடங்கிடுச்சு. அது ஒரு அறிக்கையும் பார்த்தோம், 3 பக்க அறிக்கை. அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். இந்த விஜயனுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த அவரது ரசிகர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வந்தது. உள்ளாட்சி தேர்தலில் கூட அவருடைய அனுமதி பெற்றோ அல்லது அவருடைய ஆசியுடனோ பல இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டு ஒரு சில இடங்களில் கவுன்சிலர் பதவி மாதிரியான தேர்தல், நகராட்சி கவுன்சிலரோ அல்லது கீழ்மட்ட உள்ளாட்சி கவுன்சிலரோ வெற்றி பெற்ற செய்திகளையும் சில பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. ஆக அது அவருடைய ஆழம் பார்க்கும் முயற்சியாக பார்க்கப்பட்டது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி தேர்தலில் நின்றிருக்க முடியும்? அவர் கட் அண்ட் ரைட்டாக எந்த அறிக்கையும் விடலை. அதாவது இந்த மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சிலர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிகிறேன், அவர்களுக்கும் எந்த வகையான அனுமதியும் தரப்படவில்லை, அது அவர்களுடைய சொந்த முயற்சி என்று மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அவ்வாறான எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சில நேரங்களிலே அவருடைய மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவது பற்றி அவருடைய கவனத்துக்கு சென்றபோது ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காத நிலையில் அவர்களாக அவ்வாறு செயல்களில் ஈடுபடுவது
தவறான செயல் என்று அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எதற்கு அதை சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், விஜய் மக்கள் இயக்கத்தினர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியில் இறங்கியதே விஜய் அவர்களுடைய ஆழம் பார்க்கும் முயற்சி என்று பார்க்கப்பட்டது. இப்போது அவர் அரசியலில் கட்சி துவங்கி வருவதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. யாருக்கும் கட்சி துவங்குகிற உரிமை இருக்கிறது, அரசியலில் ஈடுபடுகிற உரிமை இருக்கிறது. அவர் மக்கள் ஆதரவை பெற்றால், அவருக்கான அங்கீகாரம் கிடைத்தால், அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதில் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் எல்லோரும் சொல்லியிருப்பதை தவிர அவர் வித்தியாசமாக எதுவும் சொல்லிவிடவில்லை. அவருடைய அறிக்கையில் ஊழல், நிர்வாக சீர்கேடு, சாதி மத பிளவுகளால் வேறுபட்டிருக்கக்கூடிய சமூகம், இதையெல்லாம் மாற்றுவதுதான் இலக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். கட்சி புதிதாக துவங்குகிற யாராக இருந்தாலும் இந்த ஊழல்லாம் நன்றாக வளர வேண்டும், சமூகத்தில் இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் அப்படியே நீடிக்க வேண்டும் அப்படின்னு கட்சி தொடங்குறாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லிட்டாருன்னா அது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சமதர்ம சமுதாயம், அம்பேத்கர், பெரியார், இதெல்லாம் சகஜமாக காமராஜர், இதெல்லாம் சும்மா எல்லாரும் ஒரு பிராண்டு. நாளைக்கு கட்சி ஸ்டேஜில் பேனர் கட்டுறதுக்கு இந்த படங்கள் உதவும் அப்படின்றதற்காக தவிர, அதை தாண்டி பெரியாரிய, அம்பேத்கரிய, பெருந்தலைவருடைய கருத்துக்களை முழுமையாக யாரும் பின்பற்றுவதில்லை. அதில் நோ டிஃபரன்ஸ் ஃபார் தட் மேட்டர் எனி பார்ட்டி. ஆகவே அவர் தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நான் நிச்சயமாக அவருடைய முடிவு புத்திசாலித்தனமான முடிவு என்று நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் இறங்க போவதில்லை. இப்போ கால அவகாசம் இல்லைன்றது ஒரு காரணமாக இருக்குது. நான் தேர்தல் முடிந்த பிறகு என்னுடைய கொள்கை, செயல் திட்டங்கள், கட்சி கொடி, சின்னம் இவற்றையெல்லாம் பெற்றுவிட்டு மக்களை சந்திக்கிற பயணத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அவசரம் காட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு அதிரடியாக நாம் ஒரு ப்ரூவ் பண்ணிவிட முடியும் என்று கருதி ஏதாவது இறங்கி இருந்தால் மிசரபிளாக ஃபெயில் ஆகியிருப்பார் என்பது என்னுடைய பார்வை. அதாவது இப்பயே ஒரு சின்னத்தை வாங்கி இந்த எலெக்ஷன்லேயே நான் தனித்து நிற்கிறேன், மக்கள்கிட்ட நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு இறங்கியிருந்தாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய 2-3 இப்போ மும்முனை போட்டி, திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், மத்தியில் மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார் என்பது பெரும்பாலான ஊடகவியலாளர்களுடைய பார்வை, நம்பிக்கை. நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். மோடிக்கு மாற்றாக நிகராக இன்னொரு தலைவர் அங்கே டெல்லியில் இல்லை. மத்தியில் இவர் வருவார்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மாற்று சக்தி இல்லை. அது வேறு சப்ஜெக்ட். இண்டி கூட்டணி துண்டு துண்டாக சிதறி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த களத்தில் போய் அவர் விஷ பரீட்சையில் இறங்கியிருந்தால் விஜய் தோல்வி அடைந்திருப்பார். ஆரம்ப தோல்வியே ஒரு அபசகுணமாக இருந்திருக்கும். அந்த விஷ பரீட்சையில் இறங்காதது அவருடைய பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல்ட் அப்பான் ஹிம். அவர் யாரோ சொல்லியிருக்காங்க, இதில் போய் நீங்கள் கையை சுட்டுக்காதீங்கன்னு. அதனால் 26ன்றார். 26ல் அவர் என்ன சாதிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நேற்றே எல்லா தலைவர்களும் சம்பிரதாயமாக வரவேற்று விட்டார்கள். யாரும் வரவேற்கலைன்னு சொல்ல முடியாது. இனிமே தான் அவருடைய ஆளுங்க இல்லை அவர் யாரை விமர்சிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து பதிலுக்கு அவரை போட்டு சகட்டு மீனிக்கு விமர்சிக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வெகு விரைவில் விமர்சனங்களை, அரசியலில் எத்தகைய விமர்சனங்களை தாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை விரைவில் உணர்ந்து கொள்வார். இப்போதைக்கு வரவேற்பாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஹைப் கொடுக்கப்படுகிறது. விஜய் இவருக்கு போட்டியா, உதயநிதிக்கு போட்டியா, திமுக அதிமுக எடப்பாடி உதயநிதி ஸ்டாலின், அடுத்த தேர்தல் காலத்தில் அண்ணாமலை, இவர்களுக்கோட சேர்த்து 4வதா விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற அளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்க. அந்த ஹைப் என்பது ஒரு ஹைப்பு தானா, ஹைப்பாகத்தான் பிரவேல் ஆகும் என்று நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விஜயுடைய ஆதரவு தளம் என்ன? புது தளம் எதுவும் கிடையாது. அவருடைய விஜய் மக்கள் இயக்கம், அதாவது அவருடைய ரசிகர் மன்றம், அது மிக கணிசமாக வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. நான் அதை குறைத்து மதிப்பிடலை. ஆனால் நீண்ட பொதுநலம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறாரா? பொதுத்தளத்தில் பேசியிருக்கணும். நீங்கள் சினிமாவில் வசனம் பேசுனதெல்லாம் கணக்கில் கொண்டு வரக்கூடாது. சினிமாவில் அவர் பேசுகிறாரு, சூர்யா பேசுகிறாரு, விஷால் பேசுகிறாரு. அப்போ அவங்களாம் திடீர் தலைவரானா ஆட்சி பிடிச்சிருவாங்களா? அதெல்லாம் பேசக்கூடாது. பொது தளத்தில் பிரச்சனைகளை பேசி வந்திருக்கிறாரா? அதை சொல்லுங்கள் உதாரணத்தோட. இல்லை, அதுதான் அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? இப்போது விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் போட்டிட்டு இருக்காங்க. அந்த வெற்றி அவருக்கு இந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கலாம். அதன் காரணமாக கூட அவர் இந்த கட்சி பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணம் கேட்டீங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர் விவகாரத்தில் அவர் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. அனிதா விவகாரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் பேசி
அவங்க பெற்றோர்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறாரு. இல்ல அது மாதிரி பல்வேறு இல்ல கருத்துக்களை அனிதா தெரிவிக்கிறாங்க. விஷயத்துல பலர் நிதி உதவி கொடுத்தாங்க, ஆறுதல் கூறினாங்க. அதுல இவரும் போனாரு. இலங்கை தமிழரோ காவிரி நீரோ திரையுலகம் எடுக்கிற பிரச்சனையில் இவர் பங்கேற்கிறதெல்லாம் ஒரு முக்கிய விஷயமாயிடாது. உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா என்ற ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் சம்பந்தமான அபிலாஷைகள் இல்லாத நேரத்தில் அவரோடு முரண்பட்டு நின்றார். மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடிச்சப்போ தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்குகிறதுன்னாரு. அதே போல் வேறொரு முக்கிய பிரச்சனையில் முதலமைச்சரை மேடையில் வைத்துக்கொண்டு அவர் பேசினார், தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அதுதான் அவருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு துவக்க புள்ளியாக இருந்தது. நீங்கள் ஒரு ஆட்சி இருக்கிறப்ப பேசணும் சார், கலைஞர் இருக்கும்போது எங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து சினிமா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கிறீங்களேன்னு அஜித் கேட்டார். நீங்கள்லாம் மேடையில் உட்காந்து கூட்டத்தோட கூட்டமாக புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க தான். சில பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்தபோது கூட அமெரிக்காத்து அப்போ அந்த நேரத்தில் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசிகிட்டு இருந்தவங்க தான். ஆக இதெல்லாம் அரசியல் இதுவாயிராது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போது இதெல்லாம் வந்து பெரிய அரசியலாக வந்து கருதி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பழைய ஆட்கள் பழைய மூதாதையர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அதே மாதிரி பல தலைவர்களோட நான் பழகின அடிப்படையிலையும் நான் இப்போ கற்றுக்கொண்டுட்டு இருக்கேன் அரசியலை அப்படிங்கிற கருத்தையும் அவர் ஏற்கிறார்ல. நான் வந்து பெரிய அரசியல்வாதியாக வருவேன், அல்லது நான் பெரிய அரசியல்வாதியாக தன்னை கருதி நானும் வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு நான் எதிராலாம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், விஜய் நீங்கள் வந்து வந்துட்டாரு அப்படி இவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு போட்டின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அல்லவா. விஜய் ஒரு எம்ஜிஆரோ என்டிஆரோ அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்தோடு நீண்ட தொடர்பில் இருந்தவர். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவினுடைய முன்னணி தலைவரான, அதாவது திமுகவின் நிறுவன தலைவரான அண்ணா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய தூணாக இருந்த கலைஞர் ஆட்சி உருவாவதற்கும் காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தன்னுடைய திரைப்படங்களில் வசனங்களாகவும் பாடல்களாகவும் பேசியதோடு மட்டும் இல்லை, மாநாடுகளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர், அந்த கருத்துக்களோடு வெளிப்படுத்தி கொண்டவர். ஆகவே நீங்கள் எம்ஜிஆருடைய வெற்றி ஒரு நீண்ட பின்னணி உடையது. அவருடைய வள்ளல் தன்மை, ஏழை மக்களுக்காக இறங்குகிறவர் என்ற அந்த சிந்தனை உடையவர் என்ற அந்த பிம்பம் எல்லாம் கலந்தது தான் எம்ஜிஆரின் வெற்றி. அதே மாதிரி என்டிஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு தேசம் என்று அந்த மாநிலத்தின் பெருமையை உயர்த்தி பிடித்து, இந்திரா காந்தி அம்மையார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவரை அவமரியாதையாக நடத்தினார் என்கிற உணர்வு மேலோங்கி இருந்த சமயத்தில் என்டிஆர் என்கிற ஒரு எழுச்சி அங்கே ஆந்திராவில் உருவானது. இவருக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குது சார்? பல பேருக்கு ஆசை வந்திருக்கு, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மா இல்லை, நாம் கட்சி தொடங்கினா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு மட்டுமே வெற்றிக்கு உதவி. அதைத்தான் அவர் அந்த அறிக்கையிலையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அதாவது இங்க மக்கள்லாம் வந்து ஏங்குறாங்க, அதன் காரணமாகவே நான் அரசியலுக்கு வரப்போறேன், படத்தை வந்து நான் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு முழுக்க நான் வந்து அரசியல் பணி பண்ண போறேன், அதுவும் வந்து விருப்பப்பட்டு பண்ண போறேன். வெவ்வேறு என்னென்ன ஹர்டில்ஸ், தடைகள் அல்லது இவருடைய குறைபாடுகள் அல்லது இவர் எம்ஜிஆர் அல்ல அல்லது இவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது என்று கூறப்படுவது நிதர்சனம் அல்ல என்பதற்கு நான் வெவ்வேறு காரணிகளை கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க படங்களை முடிச்சுட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு ஏக்கம் இருக்குன்னு. எந்த ஏக்கமும் இல்லை, மக்கள்கிட்ட தூக்கம் தான் இருக்குது, ஏக்கம்லாம் இல்லை. விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தால் திமுகவுக்கு மாற்று தேவை என்கிற கருத்தோடு முன்வந்த விஜயகாந்தை வந்து மக்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். விஜயகாந்துக்கு இருந்த பாப்புலாரிட்டி கூட விஜய்க்கு கிடையாது சார். அப்போ இருந்த எழுச்சியை நான் சொல்கிறேன். விஜயகாந்த் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி துவங்கும் போது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நிகரான கூட்டத்தை மதுரையில் காட்டியவர் விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவர் வந்து எப்படிப்பட்ட இமேஜோடு விஜயகாந்த் இருந்தார் பொதுமக்கள் பார்வையில் என்பதற்கு உதாரணம்தான் அவரது மறைவின் போது திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள், அதே போல் சாதாரண பொதுமக்கள், பெண்கள் கண்ணீர் வடித்த காட்சியை பார்த்தோம். ஆனால் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், அப்படி பெரும் கூட்டம் விஜயகாந்த் மறைவின் போது வந்தது. அவருடைய அரசியல் பயணத்தில் அவர்கள் கை கொடுத்தார்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். விஜய் வந்து நீங்கள் இதெல்லாம் பாப்புலாரிட்டி ரேட்டிங்கில் ஒப்பிட்டு பார்க்கணும் சார். நீங்கள் விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஆனால் ஜஸ்ட்டு அது மட்டுமே அதை உதவி விடாது. இரண்டாவது, அரசியல் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கருவியாக இருப்பது பணபலம், ஆள்பலம், அதிகார பலம், பணபலம். விஜய் கிட்ட பெரிய பணம் இருக்குது, இறக்கிடுவாரா? இப்போ 2 படம் நடித்து கொடுத்துட்டு வரப்போகிறேன்றாரு. அவர் 2 படத்துக்கு என்ன வாங்குவார்னு சினிமா துறை சம்மந்தப்பட்ட அல்லது அவர்களோட தொடர்புடைய நம்மளை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அது பண்ணிவிடுவாரா? அரசியலில் நீங்கள் இறங்கும் போது உங்களை நோக்கி கேட்க மாட்டாங்களா? ஒழுங்காக டாக்ஸ் கட்டுறீங்களான்னு கேட்க மாட்டாங்களா?
நீங்கள் சமூகத்தை சீர்திருத்தம்லாம் அப்புறம் இருக்கட்டும், எவ்வளோ வாங்குறீங்க ஒரு படத்துக்கு அதை சொல்லுங்கள். டேக்ஸை ஒழுங்காக கட்டுறவங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டு நேர்மையாக வரி செலுத்துபவர்கள்ன்ற சர்டிஃபிகேட் தரும். அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்களா? நேற்று ஒரு டிவி விவரத்தில் கேட்டாங்க சார் அண்ணா திமுக தரப்புல இருந்து, என்னன்னு காருக்கு வரி கட்டாமல் கோர்ட்டுக்கு போய் குட்டு வாங்கினவர் தானே நீங்கன்னு. வாங்கியிருக்கிற இம்போர்ட்டட் காருக்கு ஒழுங்காக வரி கட்டாதவர்னு நேற்று வந்துருச்சு விமர்சனம். நீங்கள் க்ளீன் பாலிட்டிக்ஸை நீங்கள் எப்படி தருவீங்கன்னு கேட்குறாங்க. இதை விட கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். பணபலம் படைத்த 2 பெரும் இயக்கங்களோடு அவர் போட்டி கொடுத்துருவாரா? முதல் தேர்தலே வாரி கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாரா? ஆகவே இதெல்லாம் பல கேள்விகளை உள்ளடக்கிய அம்சம். அவர் ஓட்டு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இருப்பார். அதை தாண்டி அவர் சாதனை படைப்பார்னு எனக்கு தோன்றலை. ஆனால் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட், அதையும் சேர்த்தே சொல்லுகிறேன். அவரோடு ஏதாவது கட்சிகள் திடீரென்று கைகோர்க்க முன் வரலாம், அல்லது அப்போதைய சூழ்நிலையில். ஆனால் இப்போ ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அல்லவா, அது யதார்த்த நிலையை உணர்த்துகிற பேச்சுக்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, அது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி அவருடைய பேர், அந்த கட்சியினுடைய பேர் கூட இப்போ விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. தமிழக வெற்றி கழகம், இக்கு பக்கத்துல போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். அதே மாதிரி தமிழ்நாடுன்னு போடாம தமிழக அப்படின்னு சொல்லி. அது நான் சார் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அர்த்தமற்ற பேச்சுக்கள் எல்லாம் நான் ஏற்க தயாரா இல்லை. தமிழகம் தமிழ்நாடு எல்லாம் ஒண்ணுதான். என்ன தமிழகம் வேற தமிழ்நாடு வேறையா? இதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சு சார். இவங்க திடீர்னு இப்போ திராவிட மாடல்ன்றாங்க. என்ன திராவிட மாடல் சொல்லுங்க தயவு செஞ்சு. ஒரு நாள் கேட்டால் சமத்துவம் சமுதாயம் தான் திராவிட மாடல், அது எல்லாருக்கும் தான் கொள்கை, உங்களுக்கு மட்டும் விசேஷ கொள்கையா? என்ன திராவிட மாடல்னா இது ஒரு கொள்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் திராவிட மாடல் திராவிட மாடல்னு போர் அடிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் வருமானம் உயர்ந்தது திராவிட மாடல், அதுவும் சொல்லுங்களேன். பல பட்டியல் போடுறீங்களா, அதையும் சொல்லுங்களேன். டாஸ்மாகில் சாதனை படைத்தது திராவிட மாடல். இதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சு. தமிழகன்னா தமிழ்நாடுன்னா என்ன ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் பேர் ஒரு நெருடலாக தான். சில பேருக்கு அந்த பேர் ஒரே தாக்கத்தை ஏற்படுத்துமா. தமிழக வெற்றி கழகம் சவுண்ட் ஆகி ஏதாவது மாறி போய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு காதில் உழப்போகுதுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி சில பேர் சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி பர்சனல் அட்டாக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன தந்தைக்கும் அவருக்கும் இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் சிலர் வலைதள பக்கங்களில் போடுறாங்க. அதையெல்லாம் நான் ஏற்கவில்லை. அரசியல் ரீதியாக அவர் என்ன திட்டங்களை முன்வைக்க போகிறார், அப்போது அவர் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். நான் சொன்ன மாதிரி ஐடியை ஒழுங்காக கட்டுறீங்களான்றதை ஆரம்பித்து பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். அதான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஓட்டை பற்றி பேசுனீங்க. ஓட்டை பற்றி பேசும்போது இப்போ அவருடைய ஈர்ப்புங்கிறது இளைஞர்களை நோக்கி இருப்பதாக தான் தெரியுது. இப்போதைக்கு பெரியவர்கள் மத்தியில் விஜய்க்கான ஒரு பார்வைங்கிறது ரொம்ப கம்மியாக இருப்பதாக தான் நம்ம அந்த கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் விஜயுடைய அரசியல் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வரைக்கும் இது நாள் வரை வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார், இந்த நடிகர்களால் அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்ன்ற அந்த கோணத்தை நம்ம பார்க்க முடியுது. இளைஞர்களை சினிமா முகத்தில் சீரழித்து வைத்திருக்கிறார்கள் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது என்ன நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஆய்வு நம்ம பத்திரிகை நண்பர்கள் சில பேர் எலெக்ஷன் சர்வேக்கள்லாம் போகிறவங்க சொல்வது, பாமக விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியில் தான் ஒரு சேதாரம் ஏற்பட்டது விஜயகாந்தினுடைய துவக்கத்தின் போது என்று ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி கொஞ்சம் சுருங்கி வருவதாகவும், அதற்கு முன்பே அவருடைய உடல்நிலை நலிவடைய தொடங்கிய நேரத்தில் இருந்தே அந்த கட்சி சுருங்கி வருவதாக பார்க்குறோம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருந்தார்களோ அந்த கட்சிகளுக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்படும். திரு சீமான் அவர்களுக்கு ஏற்படலாம், திருமாவளவனுக்கு ஏற்படலாம், பாமகவுக்கு ஏற்படலாம், இன்னும் என்னன்னு பார்க்கணும். திமுகவுக்கு கொஞ்சம் ஏற்படும்ன்றாங்க, எனக்கு தெரியாது. அதிமுகவுக்கு ஏற்படும் என்று நான் நினைக்கல. ஏன்னா அது ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டத்தில் அம்மாவுடைய பற்றாளர்களால் உருவான வாக்கு வங்கி. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய வேறு விதமான பார்வை. அது அதிமுக பக்கம் சாய்ந்த பாஜக மனநிலை கொண்ட வாக்காளர்கள், ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்கள் இப்போது செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு விலகி மீண்டும் பாஜக பக்கம் திரும்புகிறார்கள். அது ஒரு பக்கம். நீங்கள் கூறியது போல பெரும்பாலும் ஒரு 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், 40 வயதுக்குட்பட்டவர்கள் விஜய் ரசிகர்கள், 40-45 வயசுலாம் அதுக்கு மேலே தாண்டாது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர் என்ன ஈர்ப்பாருன்றது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனால் படித்த நகர்ப்புற இளைஞர்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்களுடைய ஆதரவை அவர் பெற முடியுமா என்பது சந்தேகம். அந்த இளைஞர்கள் இன்றைக்கு அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னு கேளுங்க. எப்போவுமே ஒரு வலிமையான எதிர்ப்பு குரலை நேசிக்கிற ஒரு சராசரி
ஒரு கணிசமான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு வலிமையாக ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ஒருத்தரையோ பெரிய சக்திகளோடு மோதுபவர்களை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். அதுவும் மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் விரும்புகிறார்கள். ஒரே நேரத்தில் அண்ணாமலை ஒரே நேரத்தில் திமுக எதிர்க்கிறார், அதிமுக எதிர்க்கிறார், மாற்றம் வேணுன்றாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்றாரு, ரகசியங்களை வெளியிடுறாரு. அப்படின்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அவர் மீது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா இளைஞர்களையும் விஜய் கவர்ந்து விடுவார் என்கிற கருத்தையும் நான் ஏற்க தயாராக இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபி யுதீனா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.